ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொரல்ட்ரால ஒரு இமேஜில் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுலேருந்து அவுட்லைன் எப்படி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்ப்போம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் போயிடுங்க. இம்போர்ட் போயிட்டு நான் இந்த பிக்சர் எடுத்துக்கிறேன். அதை எடுத்துகிட்டு இப்படி வரைஞ்சிப்போம். இப்போ இதுக்கு நம்ம ஒரு பேக்ரவுண்ட் கொடுத்துப்போம். அப்போ தான் இது கொஞ்சம் நல்லா தெரியும். இந்த மாதிரி ஒரு லைட் கலர் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த பிக்சரை இங்கே வச்சுப்போம். இப்போ இதை பிட் மேப்பில் போயிட்டு அவுட்லைன் ட்ரேஸ்ன்னு போயிட்டு கிளிப் ஆர்ட் போயிடுங்க. கிளிப் ஆர்ட் போனோன்னா இங்கே ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்குதா. இப்போ நமக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆகி வந்துடுச்சு. இதை ஓகேன்னு கொடுத்துருங்க. ஓகேன்னு கொடுத்தா நம்மளுக்கு இங்கே வந்துடுச்சா. இதை இங்கே வச்சுக்கோங்க. இதை லாக் பண்ணிடுவோம். இதை இப்போ ரைட் கிளிக் பண்ணிட்டு அன்குரூப் ஆல்னு கொடுத்துருங்க. அன்குரூப் ஆல்னு கொடுத்தா நமக்கு இங்கே வந்து எல்லாமே தனித்தனியாக வருதா. இப்போ அண்டு கொடுத்துருங்க. இப்போ இது எல்லாத்தையுமே இப்படி செலெக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே வந்து க்ரியேட் பவுண்ட்ரின்னு இருக்கிறா, அந்த க்ரியேட் பவுண்ட்ரின்னு கொடுத்துருங்க. க்ரியேட் பவுண்ட்ரி கொடுத்தோன்னே நமக்கு இங்கே அவுட்லைன் வந்துடுச்சு. இப்போ இதுக்கு வந்துட்டு நம்ம பிளாக் கலர் வேணாலும் கொடுத்துக்கலாம். நம்மளுக்கு நோ கலர்னு கொடுத்துட்டு அவுட்லைன் மட்டும் வச்சுக்கலாம். இப்போ நம்ம நோ கலர் கொடுத்து அவுட்லைன் வச்சுக்காச்சு. இப்போ இதை வந்துட்டு இந்த கவுண்டர் டூல் இருக்குல்ல, இந்த கவுண்டர் டூல் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே இப்படி கொடுத்துருங்க. அவுட் சைடில் கொடுத்துட்டு நமக்கு இங்கே எத்தனை சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வச்சுக்கோங்க. நம்ம கொஞ்சம் இந்த சைஸில் வச்சுப்போம். வச்சுட்டு இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பிரேக் கவுண்டர் பாட்டுன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த அவுட் சைடு இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு வந்துட்டு இதில் கரெக்டாக இங்கே வச்சுருங்க. சென்ட்ரு பார்த்துட்டு இங்கே கரெக்டாக வச்சுக்கோங்க. அவ்வளோதான். நமக்கு இப்போ இந்த இமேஜுக்கு பின்னாடி வந்துட்டு லேசர் கட் மாதிரி இந்த லைன் வந்திருக்கு. இதான் இமேஜ்லேருந்து நம்ம அவுட்லைன் எடுக்கிறது.